வணக்கம். சென்னை பூஜா சென்டர். இங்க இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் உள்ள வந்தோனே என்னோட துள்ளலுக்கும், உற்சாகத்துக்கும் அளவே இல்லாம போயிடுச்சு. உண்மையிலே ரொம்ப புது கலெக்ஷன்ஸ் அப்டின்னா, அவ்ளோ சந்தோஷம். நிர்விக்னலட்சுமி இல்லத்துல இல்லாத நெறைய கலெக்ஷன்ஸ் இந்த வருஷத்து புது வரவுகள் வந்திருக்கு. உத்தரகோச மங்கை நடராச பெருமான தான் நீங்க பார்க்குறீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் அவர நம்ம மரகத நடராஜர நம்ம தரிசனம் பண்ணிக்க முடியும்லாம் சொல்லுவாங்க. உத்தரகோச மங்கை அங்க வந்து நமக்கு இப்போ இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம வீட்டுடைய கொலுல கும்பாபிஷேகம் நடந்த கோயில்களுடைய சுவாமிய நம்ம வீட்ல வச்சு ஆராதனை பண்றது பெரிய மன திருப்திய குடுக்கும். ஏன்னா நம்மளால கோயிலுக்கு போயிருக்க முடியும், முடியாது. அந்த 48 நாள் மண்டல பூஜையில நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னால போக முடியல. என்னோட ஆசைக்கு நான் இந்த மரகத நடராஜரை தான் வாங்கி வீட்ல வச்சு ஆராதனை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் இன்னோவேட்டிவா கொண்டு வர்றாங்க. அதுவும் பாரம்பரியமான கோயிலுடைய பொம்மைகளை அழகா பண்றாங்க ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். சென்னை பூஜா சென்டரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களுடைய பேக்கேஜிங் 7 இயர்ஸ்ல நல்ல ஒரு பேக்கிங்ல ஒரு நேர்த்தி வேர்ல்ட் ஓவர் நிறைய ஷிப்பிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு வைடு அவங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் அவார்டு வின்னிங் கொலு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய டால்ஸுக்கு அவார்ட் கிடைக்கிறது. அந்த திமேட்டிக் கொலு வச்சு இவங்களுடைய டால்ஸை வச்சு பண்ணி அவார்டு வாங்குறதெல்லாம் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. நம்ம தொடர்ந்து வித்தியாசமான பொம்மைகள் பார்க்க போறோம். அப்ப நான் கூடுதலா சென்னை பூஜா சென்டர் பத்தியும் நிறைய விவரங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பொம்மைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சூரசம்ஹார செட்டு தான் நம்ம இப்ப பாக்குறோம். திருச்செந்தூர்லயும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நான் முருகப்பெருமானுக்குரிய செட்டு நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். சூரபத்மன் மயில் மாதிரி சேவல் மாதிரி இருக்கிறது. முருகப்பெருமானுடைய அவர் சண்முகரா 6 முகத்தோடு வரக்கூடிய காட்சி. இங்க அசுரர்கள் எல்லாம் 3 தலை வரும். சிங்கமுகன் வரும், அப்புறம் கஜமுகன்றவர் வருவாரு, அப்புறம் சூரனுடைய தலை அப்படின்னு எப்படி எல்லா வதங்களும் நடக்குதோ அதை வந்து நீங்க அழகா காட்சிப்படுத்தலாம். பிரகலாதனுடைய சரித்திரம் இந்த செட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சென்னை பூஜா சென்டர் உண்மையிலேயே ஒரு கலக்கல் செட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் நல்ல பக்தியோட இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். பிரகலாதன் மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம பக்தி பாதையை காட்டணும். அப்படி உள்ள சூப்பரான செட்டு தான் பிரகலாதனுடைய சரித்திரம். இதுல வரக்கூடிய பொம்மைகள்லாம் பாருங்க. பிரகலாதனை வந்து எப்படியெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ற காட்சிகள்லாம் இங்க வரும். பிரகலாதன் எப்போதுமே ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கிறது. அவனை வந்து ஒரு தண்ணியில தூக்கி போட்டு மூழ்கடிக்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது, யானையை விட்டு மிதிக்க வைக்கலாம்னு சொல்றது, நாக பாம்புகள் தீண்டி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்கலாமான்னு பாக்குறது, நெருப்புல தள்ளக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா விதமான ஆபத்துகளையும் பிரகலாதனுக்கு ஏற்படுத்துவாங்க. ஆனா அதை மிஞ்சியும் ஹரிநாமம் அவனை காப்பாத்துது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விவரம். உண்மையிலே இது ஒரு பியூட்டிஃபுல் செட்டு. நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். சென்னை பூஜா சென்டருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். சிவபூத கணங்களுடைய வாத்திய செட்டு தான் நம்ம இப்ப பாக்குறோம். சிவபூத கணங்கள் தங்களுடைய வாழ்க்கைய கைலாயத்திலேயே அர்ப்பணிச்சு சிவபக்தியிலேயே திளைக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்க. முகம்தான் பாக்குறதுக்கு அசுரத்தனமா தெரிஞ்சாலும் அவங்களுடைய பக்திக்கு நிகரா நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பக்தி பூர்வமா இருக்கக்கூடிய சிவபூத கணங்கள் வாத்தியம் இசைச்சு சிவபெருமான மகிழ்விக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. கைலாய செட்ல இதை நம்ம வைக்க முடியும். கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது தொடர்பா துலாபாரம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம நிறைய கோயில்கள்ல எடைக்கு எடை குழந்தையோட எடைக்கு எடை நம்ம வந்து தேங்காய் கொடுக்கறது, வெல்லம் கொடுக்கறது, காயின்ஸ் கொடுக்கறதுன்னு நிறைய நம்ம பார்க்கிறோம். இந்த துலாபாரம் கான்செப்ட் எப்படி உருவானதுங்கிற கதை தான். பாமா ருக்மணிக்கு நடுவுல நடக்கக்கூடிய போட்டி. நாரதர் தான் அந்த கலகத்தை ஏற்படுத்துவாரு. பாமா தன்னுடைய நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து செல்வங்களை எல்லாத்தையும் ஒரு பக்கம் கிருஷ்ணருக்கு ஈடு இணையா தராசுல வைப்பாங்க. ஆனா ருக்மணி ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் வச்சு சமன்படுத்திடுவாங்க. கிருஷ்ணருக்கு பிரீத்தியான துளசிய
கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க. அதுல அவங்க வின் பண்ணிடுவாங்க. எப்படி காட்டியிருக்காங்க பாருங்க. எளிமையா பிங்க் கலர் புடவையில நீங்க பார்க்கிறது ருக்மணி. ஆனா பாமா கொஞ்சம் படோடோபமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருப்பாங்க. 2 பேருக்கும் அந்த உடையிலேயே டிஃபரன்ஸ் காட்டியிருக்கிறது. துலாபாரம் செட்ட அவ்ளோ அழகா நேர்த்தியா கிருஷ்ணர் அருமையா அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த செட் வந்து பக்திக்கு இலக்கணமா நம்ம ஒரு கான்செப்ட் வைக்கலாம். மஞ்சள் நீராட்டு விழாங்கிறது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா. ஒரு பெண் குழந்தைக்கு தாய்மாமா மடியில வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துறது, அதை தாண்டி ஒரு விழா அப்படின்னா பூ பெய்யக்கூடிய இந்த சடங்கு வைபவம் தான். அந்த வைபவம் எப்படி நடக்குது, உற்றார் உறவினர்லாம் வந்து எப்படிலாம் சீர் கொடுத்து அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அந்த வைபவத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த இந்த செட்டு வந்து புதுசா வந்திருக்கு. பூக்கடை ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் நம்ம பார்ப்போம். இதுல ரொம்ப அழகு என்னன்னா, இந்த அம்மா தலையில பூ வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன். அப்படியே வாங்கி அப்படியே தலையில வச்சுப்போம் இல்லையா? அத வந்து அழகா காட்டியிருக்காங்க. மாலை கடை, மாலை அழகா அங்க மாட்டி இருக்கிறது பார்க்குறோம். பூக்கார அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் பூ மாலை வாங்கி கையில வச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பெண்கள்லாம் நின்னுட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த அழகு கடைய நீங்க கோயில் செட்டப் பண்ணீங்கன்னா வாசல்ல கண்டிப்பா வைக்கலாம். காமாட்சி அம்பாளுடைய குத்துவிளக்கு பூஜை நடக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். அழகழகா பெண்கள் கை நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டு குத்துவிளக்குக்கு பூஜை பண்ணி காமாட்சி அம்பாளை வழிபாடு பண்ற காட்சி தான் நீங்க இப்ப பார்க்குற குத்துவிளக்கு பூஜை செட்டு. மரத்தடியில அரச மரத்தடியில அழகா பிள்ளையார் இருக்க, நாகர்கள்லாம் இருக்க, அர்ச்சகர் அங்க இருக்காரு. எல்லாருமா வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு செட்டு நீங்க பாக்குறீங்க. ரொம்ப நேர்த்தியா ஒரு மேடை மாதிரி போட்டு அழகா படிகள் வச்சு சூப்பரா இருக்கு இந்த செட்டு. அரச மரத்தடியில பிள்ளையார் நல்ல ஜெய்ஜாண்டிக்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவரை வழிபாடு பண்றாங்க. தோப்பு கரணம் போடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம இங்க பாக்குறோம். பரமேஸ்வரனுடைய 64 திருவிளையாடலும் நடந்தது மதுரையம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருக்கதை தான் நம்ம இப்ப கேட்கிறோம், பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டி இருப்பாங்க. அவங்க பிட்டு விற்கக்கூடிய ஒரு மூதாட்டியா இருப்பாங்க. மன்னர் வந்து எல்லாரும் வந்து அந்த கரை புரண்டு ஓடக்கூடிய நதியை தடுக்கிறதுக்கு மண் அளந்து போடணும்னு சொல்லியிருப்பாரு. அவங்க வீட்டுல குழந்தையே இருக்காது. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, எனக்காக யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமானே வந்து அந்த மண் சுமந்து அந்த கரையை அடைக்கிறதுக்கு உதவுவாருங்கிறது தான் அந்த கதை. தோசை இட்லி பானை எவ்வளவு அழகா தோசை எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆசை வர்ற மாதிரி எவ்வளோ நல்ல முறுமுறுன்னு ரோஸ்டடா தோசை ஊத்திட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா. ரோட்டு கடையில சாப்பிட்றதே தனி டேஸ்ட் தான். அந்த மாதிரி விவசாயிகள்லாம் அங்க வந்து இட்லி தட்டோட ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பைப்பு குழாயடி சண்டை போடாம எல்லாரும் பொறுமையா நிதானமா வந்து தண்ணி பிடிச்சிட்டு போறாங்க. பானை நிறைய தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த பைப்போட இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு ஒரு அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா வந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க பானையோட இருக்காங்க, ஒரு குட்டி பையனும் குளிச்சிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். பொன்னியின் செல்வன் செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. எல்லாருமே வருவாங்க. வந்தியத்தேவன், நந்தினி, அப்புறம் அருள்மொழிவர்மன் சொல்லி எல்லா கேரக்டர்ஸும் எப்படி படத்துல நம்ம முக்கிய காட்சிகள்ல நம்ம பார்த்த அவங்க அத்தனை பேருமே இதுல வந்துருவாங்க. 10 பொம்மைகள் இந்த செட்ல வரும். ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது. எப்பவுமே எவர் ட்ரெண்டிங் தான் பொன்னியின் செல்வன். நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள்ல மதுரை வீரனுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. மதுரை வீரன் பொம்மையோடு இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. ஆடு வெட்டி கடா வெட்டி பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? குதிரையில தான் வருவாரு மதுரை வீரன். அந்த மாதிரியான முத்திரைகளோட இருக்கக்கூடிய மதுரை வீரன் பொம்மி சிலை தான். பொம்மி பாக்குறதுக்கு நம்ம மீனாட்சி அம்மன் மாதிரியே இருக்காங்க. நவ திருப்பதி செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. 9 ஆலயங்கள்ல தூத்துக்குடி பக்கமா இருக்கக்கூடிய 9 இடங்கள்ல பெருமாள் நவகிரகங்களுக்குரிய பரிகார ஸ்தலத்துல விளங்குற மாதிரி இருப்பாரு. எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவரா பெருமாளே விளங்குவாரு. வைஷ்ணவர்களுக்கான நவகிரக ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நவ திருப்பதியை சொல்லுவோம். 9 ஆலயங்கள்ல 9 பெருமாள், சயன கோலம், நின்ற கோலம், அமர்ந்த கோலம்,
அப்படின்னு பலவிதமான சொரூபங்கள்ல இருக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க. திருக்குடந்தை கும்பகோணம் அங்க இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி தான் சீதாதேவியோடு அழகா பாக்குறீங்க. இளைய பெருமாள், லக்ஷ்மணன், அப்புறம் இந்த பக்கம் பரதன், சத்ருக்னன் அப்படின்னு இருக்க, ஒருத்தர் சாமரம் வீசுவாரு, ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு இருப்பாரு, ஆஞ்சநேய மூர்த்தி பாதத்துல அமர்ந்திருப்பாரு, கைகூப்பி வணங்கினபடி பரதன் இருப்பாருன்னு இப்படி அவங்க குடும்பமே இங்க ஒன்னா இருக்கிறத பாக்குறோம். இதுவரைக்கும் நீங்க சக்கரபாணி பெருமாள் தான் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம சாரங்கபாணி பெருமாளை பாக்குறோம். திருக்குடந்தையில இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாளுக்கு 2 தாயார் பூதேவி ஸ்ரீதேவி மண்டி போட்டு அமர்ந்து பெருமாளுக்கு சேவை சாதிக்கிறது தான் நீங்க இப்ப பாக்குறீங்க சாரங்கபாணி பெருமாள். இப்போ நீங்க பாக்குறது பார்த்தசாரதி பெருமாள். முகம் பூரா தழும்புகள், அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக அத்தனை அம்புகளும் தன் முகத்து மேல பட்டாலும் அர்ஜுனனை காத்து ரட்சித்த பரம்பொருள் தான் பார்த்தசாரதி பெருமாள். தாயார் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்றத மட்டும் பாருங்க. என்ன அழகியா உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோ ஒரு லட்சணமான ஒரு பொம்மையா நம்ம இந்த பொம்மையை பார்க்கலாம். தாயார் தலைமையில இருக்கிற கிரீடம், அதுல சுத்தி இருக்கிற பூ, சூரிய சந்திர பிரபை, அந்த ஆண்டாள் கொண்டை அப்படின்னு எல்லாமே ரொம்ப லட்சணமா இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளுடைய சேர்த்தி வடிவம் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த செட்டு நீங்க எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. பத்ரி நாராயண பெருமாள் எப்படி இருக்காருன்னு நீங்களே பாருங்க. இவர் தொடர்பான கதைகள் எனக்கு தெரியாது. ஆனா பத்ரிநாத் அப்படிங்கிறது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு புண்ணிய கஷேத்திரமா இருக்கு. வைணவர்களுக்கும் சரி, பொதுவா எல்லாருமே பெருமாள் வழிபாடு பண்றவங்க அத்தனை பேருக்கும் பத்ரிநாத் போறதுங்கிறது ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலமா இருக்கு. சார்தாம்னு சொல்லுவாங்க. கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. இந்த பயணம் முக்கிய பயணமா, வாழ்நாள் பயணமா நம்ம பண்ணுவோம். பத்ரிநாத் பெருமாளை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். கிரியேட்டிவிட்டி ஓவர்லோடட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மகாலட்சுமி தாயார் தாயார் நம்ம சொல்லுவோம். அவளுக்குள்ளேயும் ஒரு குழந்தை வடிவம் இருக்கும் இல்லையா. அவளும் குழந்தையா இருந்து கன்னியா இருந்து அப்புறம் தானே பெரிய மனுஷியாகி பெருமாளுடைய திருப்பாதம் அடைஞ்சிருப்பா. அந்த மாதிரி மகாலட்சுமிய குழந்தை ஸ்வரூபத்துல பார்த்தா எப்படி இருக்கும்னு ஆர்டிசன் கற்பனை பண்ணியிருக்காங்க. அழகாவே கொண்டு வந்திருக்காங்க. தாமரை மகாலட்சுமிக்கே உரித்தானது. அதுல சொர்ண கலசத்தோட, சொர்ண கலசத்தையே டாய்ஸ் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கா குட்டி பாப்பா மகாலட்சுமி. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. புதுசாவும் இருக்கு. குழந்தை மகாலட்சுமி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ரேணுகா தேவி நல்ல பெரிய சிலையா தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் சென்னை பூஜா சென்டர்ல அவைலபிளா இருக்கு. ஆனா ரொம்ப ஹேண்டியா வேணும், சின்ன கொலுவுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கறவங்களுக்காக சற்றளவும் அந்த திருத்தத்துல குறையாம அந்த பினிஷிங் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. மினியேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3/4 அடி உயரத்துல இருக்கக்கூடிய குட்டியான ரேணுகா தேவி ஆரணியில இருக்கக்கூடிய அம்பாள். பெரியபாளையத்தம்மன் 2 அடி உயரத்துலங்க. நல்ல ஜெய்ஜாண்டிக்கா முகத்துல இருக்கக்கூடிய லட்சணம் அதுதான் இங்க ரொம்ப சிறப்பா பார்க்கணும். சிரசு அம்மனுடைய திருமுகமும் ரொம்ப நேர்த்தியா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். பெரியபாளையத்தம்மன் குலதெய்வமா இருக்கக்கூடியவங்க அழகா பிரதான தெய்வமா பெரியபாளையத்தம்மனை உங்க கொலுப்படியில வச்சு ஆராதனை பண்ணலாம். கூத்தனூர் மகா சரஸ்வதி தான் நீங்க பாக்குறீங்க. அழகா பத்மாசனத்துல அமர்ந்திருப்பாங்க. கூத்தனூரோட மகா சரஸ்வதியோடைய இன்னொரு டைப் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஆனா இந்த பினிஷிங்ல நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டீங்க. புதுசா கொண்டு வந்திருக்காங்க. கர்ப்ப கிரகத்துல இருக்கிற மாதிரி முகம்லாம் பிளாக் கொடுத்து அழகா அவங்களுடைய வஸ்திரங்கள் புடவை விரிப்பெல்லாம் நல்லா கொடுத்து வீணையெல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க இந்த சாரதா நவராத்திரியில சரஸ்வதி பூஜை அன்னைக்கே நம்ம கூத்தனூர் மகா சரஸ்வதியை வச்சே நம்ம குழந்தைங்களை விட்டு ஆராதனை பண்ண வைக்கலாம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்லுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவ்வளவு பெருமை யாரால வந்தது அப்படின்னா பெரியாழ்வாராலையும் ஆண்டாளாலையும் தான் அந்த பெருமை வந்தது. அப்போ ஆண்டாளுடைய அந்த அழகு முகத்தை நீங்க பாக்குறீங்க. ஆண்டாளுக்கே உரித்தான அந்த சிறப்பான கொண்டை, அவங்க கையில வச்சிருக்கிற கிளி, அழகு தேவதையா விளங்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார், கோதை நாச்சியார நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். ராமேஸ்வரம் நம்புநாயகி அம்பாள் இவங்க யாரு அப்படின்னா ராமேஸ்வரத்துடைய காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நான் குறிப்பிட்டு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன்.
நான் நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல 2 வருஷமா அதிகப்படியான பொம்மைகள் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னா சென்னை பூஜா சென்டர்ல இருந்து தான். நம்ம வீட்ல இருக்கிற நம்பு நாயகியை பார்த்து மேடம் இது எங்க கிடைக்குதுன்னு நீங்க கேட்பீங்கன்றதுனால தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். அடுத்து நான் வாங்கினது திருவொற்றியூர் பாகம் பிரியாள். எப்போதுமே நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல ஒரு பொம்மை வந்தாலே நீங்கெல்லாம் ஆசைப்படுவீங்க, நம்ம வீட்லயும் கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். சென்னை பூஜா சென்டர்ல இருந்து தான் பாகம் பிரியாள், திருவொற்றியூர் பாகம் பிரியாள் 2025ஓட புதிய வரவு பொம்மை தான் நீங்க பாக்குறீங்க. அழகான சுரூபத்துல இருக்கக்கூடிய அம்பாள். பாகம் பிரியாள் அப்படின்னா சிவனோட ஐக்கியமா இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பொருள்ல அந்த அம்பாள் விளங்குறத நம்ம பார்க்க முடியுது. பனுசங்கரி பெங்களூர் பக்கத்துல இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அம்பாள். சிங்கத்து மேல எப்படி அவங்க ஏறி அமர்ந்தபடி அவங்க எவ்வளவு ஒரு வீராங்கனையா வர்றாங்க. அவங்களுடைய நெற்றியில இருக்கக்கூடிய அந்த குங்குமம் அதெல்லாம் பார்க்க அதிபயங்கரியா அவங்க தெரிஞ்சா கூட அந்த தீமைகளை அழிக்கிறதுக்காக அவங்க வீராவேசத்தோடு புறப்படக்கூடிய அம்பாளா பனுசங்கரியை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அன்னமாச்சாரியர் நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஒரு பினிஷிங்ல பார்த்திருப்பீங்க. மடியில உட்கார்ந்துட்டு இருப்பாரு இல்லையா பெருமாள். இப்போ நீங்க பாக்குறது அன்னமையா அப்படி தோல்ல நம்ம குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் 4 கரங்களோட இப்படி அழகா பெருமாளுடைய சொரூபம் மாறாம அவரை குழந்தையாக்கி அருமையா பண்ணியிருக்காங்க. அன்னமாச்சாரியார் குழந்தையா பெருமாளை பாவிக்கக்கூடிய காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. சாந்தி துர்க்கை தான் நீங்க பாக்குறீங்க. பொதுவா பெருமாள் சயன கோலத்துல நம்ம பார்த்திருக்கோம். அவர் எப்போதுமே பள்ளி கொண்ட பெருமாளாவே இருப்பாரு. சிவபெருமான் சயன கோலத்துல சுருட்டப்பள்ளியிலையும் நம்ம சுருட்டப்பள்ளி சிவனும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அம்பாள் சயன கோலத்துல படுத்துக்கிட்டு மகாலட்சுமி தாயார் சாமரம் வீசுறது, மகா சரஸ்வதி பக்கத்துல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் நம்ம பார்த்திருக்கோமான்னா அது மாதிரி பார்த்திருக்கவே முடியாது. சயன துர்க்கை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அது சாந்தி துர்க்கைன்னு. ஏன்னா சாந்தமா இருக்காங்க. போரெல்லாம் முடிச்சு களைச்சு போய் அவங்க அப்படியே ரிலாக்ஸிங்கா அந்த அந்த ஆதிசேஷன் மேல அது மாதிரி வாசிகி பாம்பு மேல அழகா படுத்துட்டு இருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி பகல் 10 10 அப்படின்னு நம்ம பெருமாள் தரிசனத்துக்காக பெருமாள் ஆலயங்களுக்கு போவோம் இல்லையா. அதுல சிறப்பு அலங்காரம் அப்படின்னா கிளி மாலை அலங்காரம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க மல்டி கலர்ல பெருமாள் அத்தனை அழகான மாலை அணிந்துட்டு இருக்காரு. அந்த மாலை ஃபுல்லா வண்டுகளுக்கு பதிலா கிளிகள் அப்படியே நிறைய இருக்கு. ஏன்னா கிளி வீடு தூது அப்படின்ட்டு தான் ஆண்டாள் பெருமாளோட பேசுறது எல்லாமே கிளி மூலமா தான். அந்த மாதிரி கிளிகளை பிரதானப்படுத்தி அந்த மாலையில அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அப்படி உள்ள சேவை தான் நம்ம இப்ப பாக்குறோம். ரங்கநாதரை தாங்குற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஆதிசேஷனுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நந்தினிக்கும் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தோட பெருமாளை இப்படி மடியில வச்சுக்கிற ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறேன். அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ரங்கமன்னார நம்ம இப்படி மடியில வச்சுட்டு இருக்கோன்னு அவரை அப்படி அழக ரசிக்கிறேன். ஆதிசேஷன் எவ்வளோ திருத்தமா வந்திருக்கு. இப்ப என் மடி நிறைஞ்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய சிலைன்னு பாருங்க. 2 அடி அகலத்துக்கு வரக்கூடிய சிலை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அடுத்தது உற்சவமூர்த்தி ஸ்ரீரங்கம் ரங்கமன்னாரும் ரங்கநாச்சியாரும் பாக்குறீங்க. ரங்கநாச்சியாருடைய பின்னழகும் நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். பெருமாள் ஆலயங்கள்ல பொதுவா அழகா புடவைக்கட்டு அந்த தாயாருடைய புடவை விரிப்பு சூப்பரா இருக்கிறத நம்ம பார்த்துருவோம். பின்னழகு இப்ப பார்க்கலாமா? எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்க எவ்வளோ அழகா நாகர் ஜடையெல்லாம் வச்சு சூப்பரா அவங்க பின்னலே எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பின்னலா கொஞ்சம் தொங்க அவ்வளோ அழகா அவங்க பின்னல் ஜடை சூப்பரா இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ரங்கமன்னார் எப்படி இருக்காரு பாருங்க. ரத்னாங்கி அணிந்தபடி இருக்காரு. ரத்னாங்கி போட்டுட்டு இருக்காரு அவர் ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லா. அதனால அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய ரங்கமன்னாரை நம்ம பார்க்குறோம். குட்டியா இருக்கக்கூடிய ரங்கநாதர் நம்ம பார்க்குறோம். ஒரு அடியில இவரும் எந்த விதத்திலையும் திருத்தமா அந்த வேலைப்பாடுக்கு குறைச்சல் இல்லாம பண்ணியிருக்காங்க. அடுத்ததுதான் அந்த கிளி மாலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பகல் 10 10 நாட்கள்ல தனி சேவையா கிளி மாலை அலங்காரத்துல பெருமாள் இருப்பாரு. அந்த மாதிரியான காட்சியும் நம்ம பார்த்தோம். இது இப்ப நீங்க பார்த்த எல்லாமே ஸ்ரீரங்கம் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸ்ரீரங்கம் தான் என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு இருக்கிறவங்க இதெல்லாம் வச்சு அழகா கோபுரம் எல்லாம் செட் பண்ணி ஒரு தீம் பிளான் பண்ணுங்க. கிரியேட்டிவான உங்களுடைய முயற்சியை எனக்கு நீங்க வீடியோஸா எடுத்தும் அனுப்புங்க, எப்படி நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு. அனைத்து பொம்மைகளுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. பூக்கடை இருக்கு, மக்கள்லாம் வர்றது இருக்கு, கருட சேவை இருக்கு. அப்ப ஸ்ரீரங்கம் தொடர்பான என்னென்ன விஷயங்களை நீங்க வச்சு காட்ட முடியுமோ அதெல்லாம் அழகா நீங்க காட்ட முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்போதுமே பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன், பெண்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. பெண்கள் வந்து ஆண்டர்பிரினரா இருக்காங்க, புது தொழில் முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பெண்களா இருக்கிறவங்க உதவணும், சப்போர்ட் பண்ணணும்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். இப்போ சென்னை பூஜா சென்டர் அனிருத் பத்தியும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல்டில் நான் தினந்தோறும் நிறைய விளாக்ஸ்க்காக வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுலேயே இளமையானவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அனிருத் இருக்காரு. ஆனா 7 வருஷமா இதுல எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்காரு. அப்ப எவ்வளோ யங்கான பீரியட்லயே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. தனக்கான ஒரு வேலை இருந்தும் கூட பேஷனேட்டா கொலு பொம்மைகள் மேல இருக்கிற நேசத்துல உலகம் பூரா தன்னுடைய கொலு பொம்மைகள் அங்க போய் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும், அவங்க ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய இடங்களுக்கு அவருடைய பொம்மைகள் ஷிப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க அம்மாவையும் அவங்க வீட்டு குடும்பத்தார் எல்லாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்லணும். தன்னுடைய மகன் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்றதுக்கு முழு குடும்பமும் ஆதரவு கொடுத்து சூப்பரா ஒத்துழைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வேலைக்கு போற நேரத்துல இவங்க குடும்பத்தார் வந்து போய் ஒரு இடத்துல டெலிவரி கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி வீட்டுல அதை பேக்கிங் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் ஒரு குடும்பமே சேர்ந்து செயல்படுது. அவங்க வீட்டு வயதான மூதாட்டி பாட்டி மேல எனக்கு அலாதி பிரியம் உண்டு. இப்படி இவ்வளவும் அந்த குடும்பத்தை பத்தி நான் சொல்லணும்னு விருப்பப்படுறது. ஸோ யங்ஸ்டரா இருக்கிற ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து பண்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். புது புது பொம்மைகளை கொண்டு வரணுங்கிறதுல அனிருத் காட்டுற அபாரமான பிரியமும் அந்த ஒரு முனைப்பும் நிச்சயமா நம்ம பாராட்டு சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க யார காஞ்சிபுரமா இருக்கட்டும், தமிழ்நாடு லெவல்ல நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க அனிருத்தோட கிளையண்டா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து பொம்மைகள் வாங்குறவங்களோடையும் ஒரு நல்ல நட்புறவோட, அதே மாதிரி பொம்மைகள் கொடுக்குற இடத்துலயும் அவருக்கு நல்ல பேர் வாங்குற மாதிரி இளம் வயதிலேயே ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தரா இருக்கிறதுனாலதான் நான் வந்து பர்சனலா ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்றேன் சென்னை பூஜா சென்டரை. நல்ல ஒரு ஆதரவு நீங்க எல்லாரும் தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நம்ம பொம்மைகளை பார்க்கலாம். திருவாரூர் தியாகேசர் கமலாம்பிகை தான் நம்ம பார்க்குறோம். நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டாலா, 1.25 அடி உயரம், 1 அடி உயரத்தில் கமலாம்பிகை அப்படின்னு இந்த ஜோடி பொம்மைகள் நம்ம பார்க்குறோம். ஸ்வர்ணலக்ஷ்மி, ஸ்வர்ண மகாலட்சுமின்னு இடுப்புல சொர்ண கலசத்தோட அமர்ந்திருக்கக்கூடிய திவ்ய ஸ்வரூபம் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபினிஷிங் நீங்க பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ குவாலிட்டியான ஒரு பொம்மையா இருக்கு அப்படின்னு. மகா சரஸ்வதியும் வீண மீட்டுற அழகு, ரவிவர்மா ஓவியத்துல எப்படி வந்து கால் மேல கால் போட்டபடி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்துல இருக்கிற மகா சரஸ்வதி தான் நீங்க பாக்குறீங்க. என் அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாண வைபவம். கல்யாண செட்டு வேணும்னாலும் உங்களுக்கு இங்கே சென்னை பூஜா சென்டர்ல கிடைக்குது. இப்ப நீங்க பாக்குறது ஒரே பொம்மை. எனக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாண அந்த ஸ்வரூபம் பெருமாள் தாரவாத்து கொடுக்கறது, சிவபெருமான் மனைவியா தன்னுடைய இடபாகத்தை கொடுத்து ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியை நம்ம இப்படி பாக்குறோம். இது ஒட்டிப்பு சிலைகள்னு சொல்லுவாங்க. இந்த சிலையில என்னன்னா ஒவ்வொரு பாகமும் தனித்தனியா செஞ்சு இணைச்சு, அதனாலதான் இதோட குவாலிட்டி, அந்த கை கால்கள்லாம் வேற மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு அந்த பினிஷிங் வேற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில உங்களுக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் வாங்கி லிவிங் ரூம்ல ஒரு ஷோகேஸ்ல நான் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான டாலுக்கு நம்ம சாய்ஸா நம்ம போக முடியும். சூப்பரான பினிஷிங்ல இருக்கிற மீனாட்சி திருக்கல்யாணம். இங்க 3 விதமான சொரூபங்கள்ல ஆஞ்சநேய மூர்த்தியோடைய தரிசனம். நடுவுல இருக்கிறவர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், இவர் நாமக்கல் ஆஞ்சநேயர். இந்த பக்கம் ராஜ ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ மாருதி அப்படின்னு சொல்றோம். இவருக்கும் நல்ல கிரீடம் மாதிரி தலப்பாலாம் வச்சுக்கிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸிங்கே பார்த்தா அவர் ராஜா ட்ரெஸ் அணிந்தபடி இருக்காரு. கிஷ்கிந்தாவுடைய மன்னனாக அவரை நம்ம பார்க்க முடியும்.
ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆஞ்சநேயர் ஸ்வரூபங்கள் நம்ம பார்க்குறோம். பிள்ளையார் சதுர்த்திக்காக களிமண் பிள்ளையார், அதுவும் இந்த பெயிண்டிங் எல்லாம், இந்த கோல்டு கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக கரையக்கூடியது. எதுவுமே கெமிக்கல் பெயிண்டிங் கிடையாது, வாட்டர் பெயிண்டிங் தான். இப்படி இருக்கக்கூடிய அழகான பிள்ளையார், 3/4 அடி உயரத்தில் இருக்கிற பிள்ளையார் வந்து களிமண்ணில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் ப்ரௌன் கலரில் இருக்கு அப்படின்னா, கென்யாவுக்கு 2 வருஷமா அவங்க இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிள்ளையார் அனுப்புறாங்க. கென்யாவுக்கு அனுப்புறது சென்னை பூஜா சென்டர் அப்படிங்கும்போது உண்மையிலே அது பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ பல நாடுகளுக்கு நம்முடைய பொம்மைகள் போறதெல்லாம் நம்ம ரொம்பவே பெருமிதமா நம்ம நினைக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த மாதிரி சேம் டோன்ல உங்களுக்கும் பிள்ளையார் வேணும், நீங்களும் நிறைய பேருக்கு உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கு இப்படிலாம் நீங்க பிள்ளையார் சதுர்த்தி அப்ப களிமண் பிள்ளையார் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பல்க் ஆர்டர் நீங்க சென்னை பூஜா சென்டர்ல கொடுக்க முடியும். அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இந்த மோல்டு வந்து தயாரா இருக்கு. ஸோ நீங்க நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம ட்ரெடிஷ்னலான பிள்ளையார் பார்க்குறோம். அவரை வச்சு அழகா நம்ம பூஜைகள், சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல நம்ம பூஜையெல்லாம் பண்ணலாம். அப்படிப்பட்ட பிள்ளையார் தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பெருமாளுடைய திருக்கோலத்துல இருக்கக்கூடிய விநாயக பெருமான் தான். சங்கு சக்கரம் ஏந்தியபடி லட்டு பிரசாதம் கையில வச்சுக்கிட்டு பெருமாள் மாதிரியே திருக்கோலத்துல இருக்காரு. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கொடை வச்செல்லாம் அலங்காரம் பண்ணுவோம், எனக்கு நேரமே இல்லை, அலங்காரம் எதுவும் செய்ய முடியலன்னா டைரக்டா கொடையோட இருக்கக்கூடிய பிள்ளையார வாங்கி கொண்டு போய் வச்சு கூடுதலா இந்த பிரவுன் கலர்ல இப்ப நான் காட்டின களிமண் பிள்ளையாரையும் வாங்கி வச்சுட்டா சரியா போச்சு. அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய இன்னொரு பிள்ளையார் நல்ல ஃபினிஷிங்ல லாக்கர் கோட்டிங்லாம் கொடுத்து இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு சேஃப்டியா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து நீங்க பாக்குறதும் சூப்பர் ஃபினிஷிங்ல 3/4 அடி உயரத்துல இந்த மாதிரி சூரிய பிரபையெல்லாம் வச்சபடி இருக்கக்கூடிய பிள்ளையார். இந்த பிள்ளையாரும் இன்னொரு சாய்ஸா இருக்கு. இப்படி பிள்ளையார் கலெக்ஷன்ஸே நிறைய இருக்கு. இதை தவிரையும் இன்னும் நிறைய அவர்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் அவங்க ஷோரூம்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை மட்டும் பார்த்து பேசுறேன். ஆனா நிறைய பெட்டி பெட்டியா இருக்கு. நீங்க வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்து உங்களுடைய பிள்ளையார செலக்ட் பண்ணிக்கோங்க. புது மாடல்ல இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி தான் நம்ம பார்க்குறோம். திருவாட்சியோட வர்ற இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பொதுவா மரத்தடியில தட்சிணாமூர்த்தி இருக்கிற மாதிரி இருக்கும், கோயில்ல இருக்கிற மாதிரி திருவாட்சியோட இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்க்குறோம். பஞ்சபூத சிவஸ்தலங்கள் அது சென்னை பூஜா சென்டர்ல அவைலபிளா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது நெல்லையப்பர் காந்திமதி, சூப்பரான பினிஷிங்ல இருக்கிற நெல்லையப்பர் காந்திமதி பாக்குறீங்க. இந்த பக்கம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை, ரொம்ப அழகான கோயில், அருமையான கோயில். அந்த கோயில்ல உள்ள கர்ப்பகிரகத்துல எப்படி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை பார்க்குறோம். அடுத்தது தியான கோலத்துல சிவபெருமான் ரிஷப வாகனம் பின்னாடி இருக்க நல்ல ஒரு ஃபினிஷிங்ல வார்னிஷிங்லாம் பண்ணி அவைலபிளா இருக்கு. அடுத்து நீங்க பார்க்கறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள், ரொம்ப நல்ல ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருவாட்சியோட வரக்கூடிய சிலையா ரொம்ப அழகா வந்திருக்கு. அடுத்து நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் 3/4 அடி உயரத்துல ரொம்ப அழகா நளினமா இருக்கக்கூடிய சிவகாமி அம்பாளோட நடராச பெருமான். திருவாரூர் தியாகேசரும் கமலாம்பிகையும் நம்ம பார்க்குறோம். இப்படி சிவஸ்வரூபங்கள் நிறையவே இருக்கு. இதை தவிர சிவ குடும்பம், இன்னும் கைலாய செட்டு அப்படின்னு நம்ம ரொட்டீனா பார்ப்போம் இல்லையா, அந்த செட் எல்லாமும் இவங்கள்ட்ட எப்போதுமே வருஷா வருஷம் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க வந்து செக் பண்ணி உங்களுக்கு இந்த வருஷம் என்ன சர்வம் சிவமயம் அப்படிங்கிற தீம்ல எல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நிறைய சிவஸ்வரூபங்கள் இவங்கள்ட்ட இருக்கு. உறையூர் வெக்காளியை நான் தரிசனம் பண்ண போயிருக்கிற நேரத்துல அனிருத்திட்டேருந்து ஒரு மெசேஜ், மேடம் உறையூர் அழகிய மணவாளனும் கமலவல்லி தாயாரும் நம்ம கிட்ட அவைலபிள் மேடம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கேன் அனிருத்திட்ட, என்ன புதுசு வந்தாலும் என்னோட நாலெட்ஜுக்கு கொண்டு வந்துருங்க, நிர்விக்ன லட்சுமி இல்லத்துக்கு கொண்டு போயிடணும்னு நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் அழகிய மணவாளனும் கமலவல்லி தாயார் தான் நீங்க பாக்குறீங்க. உண்மையிலே ரங்கமன்னார் வந்து படுத்துட்டு இருக்கும்போது அந்த திருக்கோலத்துல அவர் அழகா இருப்பார், சயன கோலத்துல. நின்ற கோலத்துல அழகிய மணவாளன், ஒரு கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருப்பாரு அழகிய மணவாளன்.
கமலவல்லி தாயார் குட்டியா அழகா அவங்க வந்து ரொம்ப வெட்கத்தோட நளினமா இருக்கக்கூடிய ஒரு அம்பாளா இருப்பாங்க, தாயாரா இருப்பாங்க. அக்கா தங்கை மாதிரி இருக்கக்கூடிய சக்தி சுரூபங்கள் ஒரே ஆர்டிசன் செஞ்சது, ஒரே மாதிரி ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய பொம்மைகள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 6 பேர் இருக்காங்க. ஒரே மாதிரி பிரபை இருக்கும். பெயிண்டிங் எல்லாம் அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய முக லட்சணம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, புடவை கட்டுல அவங்க எப்படி வந்து பெயிண்டிங் பண்றாங்க இதெல்லாம் பார்த்தா அந்த ஆர்டிசன் ஒரே ஆர்டிசன்ங்கிறது நமக்கு புரியும். காசி விசாலாட்சியை பாருங்க. அவங்க கையில ஜபமாலை, கமண்டலம் வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் வலது பக்கம் பிள்ளையார் சிவபெருமான் அப்படின்னு 2 பேரோடையும் இருக்கக்கூடிய குடும்பஸ்திரியா இருக்கக்கூடிய பெண்மணி தான் காசி விசாலாட்சி. அடுத்தது நம்முடைய கோதை நாச்சியார் ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூருடைய அழகிய தேவதை அப்படின்னு சொல்லலாம். கோதை நாச்சியார் அழகா இருக்காங்க. அடுத்தது மதுரையின் பேரரசி சக்கரவர்த்தினி மீனாட்சி. அந்த பச்சை கலர் என்ன அழகா இருக்கு. எப்படி வந்து பெண்களுக்கு மஞ்சள் பூசிய முகம் அழகோ, மீனாட்சிக்கு அந்த பச்சை திருமுகம் தான் அவ்வளோ அழகு. அப்படி பேரழகியா இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி, உலகத்துக்கே ஈஸ்வரியாக விளங்கக்கூடிய அம்பாள், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரருடைய தர்மபத்தினி அகிலாண்டேஸ்வரி கருப்பு நிறத்துல அழகா இருக்காங்க. அடுத்து பச்சை வண்ணத்திலேயே பாக்குறதுக்கு டக்குன்னு மீனாட்சி மாதிரி இருப்பாங்க. ஆனா கையில கிளி இல்லாம, கால் ஒரு பக்கம் கொஞ்சம் தூக்கலா இல்லாம இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை. இவங்க என்ன அம்சத்துல இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்காங்க. பச்சை திருமேனியோடு இருக்கக்கூடிய சங்கு சக்கரதாரிணியா விளங்கக்கூடிய விஷ்ணு துர்கை. வராகி அம்பாள் நின்ற திருக்கோலத்துல என்ன அழகா இருக்காங்கன்னு பாருங்க. நல்ல வடிவமா இருக்கக்கூடிய அம்பாள் வராகி அம்பாள். முகம் வந்து இந்த பன்றி சொரூபமாக விஷ்ணுக்குரிய அம்சங்கள்லாம் அவங்க கையில இருக்கும். சங்கு சக்கரம் இருக்கும், உலக்கை, ஏற்கலப்பை இப்படின்னு அவங்க ஆயுதங்கள் தாங்கி வரக்கூடிய அம்பாளா வராகி அம்பாள் நம்ம பார்க்கிறோம். இப்படி 6 அம்சம் நம்ம பார்க்கிறோம். 6 பேரும் அப்படியே சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க பாருங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு கொலுப்படி நிறைய இப்படி வச்சா எல்லாமே ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கக்கூடிய பொம்மைகளா ஒரு படியே நிறைஞ்சு போயிடும் இவங்களை வச்சா. நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். ஆனா அந்த கோவில்பட்டி செண்பகவல்லி போன வருஷம் நிறைய இடத்துல கிடைச்சது. நானுமே நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல சென்னை பூஜா சென்டர்ல இருந்து வாங்கி வச்சிருக்கேன். இப்போ திரும்ப அவைலபிள் இங்க மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன், வேற எங்கேயும் பார்க்கல. அதனால உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஏன்னா கோவில்பட்டிக்காரங்க எங்க ஊர் சாமியை மட்டும் நீங்க காட்டவே இல்லைன்னு கோச்சிக்க கூடாது. அதுக்காக நான் கோவில்பட்டி செண்பகவல்லி பாருங்க அப்படின்னு காட்டுறேன். இங்க பாக்குறது திருக்கடையூர் அபிராமி அம்பாள் பாக்குறீங்க. அடுத்தது தபஸ் காமாட்சி பாக்குறீங்க. திருவாரூர் கமலாம்பிகையை மட்டும் சக்தி ஸ்வரூபங்களா நான் வைக்கிறேன். 51 தெய்வங்கள் நான் வந்து பெண் தெய்வங்களா வச்சு இந்த தடவை நவராத்திரி ஒரு தீம் பிளான் பண்றேன்னா நீங்க இப்படி தனியாவும் வாங்கி வச்சுக்கலாம். கொல்லூர் மூகாம்பிகை, ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகைன்னு 2 பேருமே இருக்காங்க. நமக்கு எந்த ஸ்வரூபத்துல வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். அதாவது சிவபெருமானோடு உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நீங்க தனியா அம்பாள் மட்டும் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிற கோலத்திலையும் வாங்கிக்கலாம். சமயபுரத்தால் பாக்குறீங்க. காஞ்சி காமாட்சி மடியில பாலா அப்படின்னு இத்தனை பெண் தெய்வங்களும் நம்ம கொலுவுல அலங்கரிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சென்னை பூஜா சென்டர்ல நீங்க ப்ரையர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல வந்து பொம்மைகளை தொட்டு ரசிச்சு பார்த்து உங்களுடைய பொம்மைகளை நீங்க வாங்கிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். சென்னை பூஜா சென்டர்ல நான் இந்த வருஷம் ஒரு உருப்படியான காரியம் பண்ணேன். என்ன அப்படின்னா, அவங்களோட சிட்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுனால இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு தேவையான பொம்மைகளை நான் வந்து இப்போ நவராத்திரிக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் சென்னை பூஜா சென்டர்ல வாங்கிக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய மந்த்லி சேவிங்ஸ்ல இருந்து பொம்மைகளுக்காக நீங்க வருஷா வருஷம் ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா மந்த்லி அந்த சேவிங் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பத்தியான அப்டேட் விரைவில் கம்யூனிட்டியில வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அதுல வந்து கொடுக்க போறாரு. அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிட்டா நீங்க பொம்மைகள் அப்டேட்ஸும் பார்க்கலாம். அதுல மாசம் மாசம் நீங்க சிட்டு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவராத்திரி டைம்ல ரிடீம் பண்ணி நீங்க பொம்மைகளா எடுத்துக்க முடியும். பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டா
40,000-50,000 ரூபாய் நம்ம வந்து அந்த நேரத்துல டக்குன்னு எடுத்து வைக்கிறது. நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கும் பிளான் பண்ணணும். சுண்டல்ல இருந்து வீட்ல எல்லா விதமான தேவைகளுக்கும் நம்ம பிளான் பண்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் பொம்மைகளாவது நம்ம வந்து ரிடீம் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ சின்ன சின்னதா உங்களுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கிறதும் ஒரு அன்பான வேண்டுகோள். நான் அப்படிதான் பண்ணேங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் சென்னை பூஜா சென்டரை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். விஜயதசமி அன்னைக்கு திரும்ப அடுத்த வருஷத்துக்கான சிட்டை அவங்க தொடங்குறாங்க. அதோட அறிவிப்பு விரைவில் வரப்போகுது. ஸோ நீங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி அந்த அப்டேட்ஸை தொடர்ந்து பாருங்க. திருமூர்த்தி தத்தாத்ரேயர் நீங்க பாக்குறீங்க. என்னோட வீட்டுல சின்ன கொலுவா வைக்கிறேன், என்னால 3 பேர் மும்மூர்த்திகள் சிவா விஷ்ணு பிரம்மா வாங்கி வைக்க முடியலன்னா தத்தாத்ரேயர் 3 பேர் இணைந்த சொரூபம் ஒரே பொம்மையா நீங்க வாங்கி வச்சுட்டு இப்படி அந்த செட்ல வந்து நாய்கள் நரிகள்னு எல்லாரும் அவங்க கூட அவர் கூட இருக்கிற மாதிரி வரும். பசுமாடு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற திருமூர்த்தி தத்தாத்ரேயர் தான் நீங்க பாக்குறீங்க. சுருட்டப்பள்ளி சிவபெருமான் தான் நீங்க பாக்குறீங்க. பெருமாள் தான் சைன கோலத்துல நம்ம பார்த்திருப்போம். சிவபெருமான் பார்வதி மடியில சயனிச்சு இருக்கக்கூடிய காட்சி தான் சுருட்டப்பள்ளியில இருக்கக்கூடிய சிவபெருமான். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் எவ்வளோ அழகான பினிஷிங்ல புது விதமான மோல்டு பாத்தீங்கன்னாலே ரொம்ப நேர்த்தியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ணாமலையார் கோயில்ல எப்படி பார்ப்போமோ அப்படியே வந்திருக்காரு. அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு நம்ம கார்த்திகை தீபத்திலையுமே இவங்களை ஜோடியா வச்சு வழிபாடும் பண்ண முடியும். துளசி அம்பாள் நம்ம பார்க்கிறோம். மார்கழி 30 நாட்களுமே நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம். அதனால நீங்க துளசி மாடமே என் வீட்டுல இல்ல அப்படின்னு அபார்ட்மெண்ட் லைஃப்ல என்கிட்ட துளசி செடியே இல்லைன்னா அம்பாளை இந்த மாதிரியாவது கொலு பொம்மையா வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம். அடுத்து நீங்க பாக்குறது மதுரை மீனாட்சி புடவையில செம்கி ஒர்க் எல்லாம் பண்ணி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. வாஸ்து கிரகலட்சுமி தான் நீங்க பாக்குறீங்க. மனம் வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வீடு கட்டணும்னா பிரார்த்தனையோட நீங்க வாஸ்து கிரகலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. துர்கா லட்சுமி சரஸ்வதி அல்டிமேட்டான ஒரு பினிஷ்ல நம்ம பாக்குறோம். துர்கை பாருங்க, ராஜ கம்பீரமா 16 கரங்கள் அப்படி இருக்கிற மாதிரி அவங்க சூப்பரா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பினிஷிங்ல இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டி டால்ஸ். நான் போன முறையே நான் வந்து அனிருத்திட்ட நான் சொல்லியிருந்தேன், பிரீமியம் குவாலிட்டி டால்ஸ் லவர்ஸ்ன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லிதான் நம்ம ராஜசியாமலா சமயபுரத்தாலாம் நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம துர்கா லட்சுமி சரஸ்வதி பாக்குறோம். லக்ஷ்மி அழகா செந்தாமரையில நிக்கிறாங்க. அந்த காலத்துல லக்ஷ்மி நின்ற திருக்கோலத்துலதான் வந்து ரவிவர்மாலாம் பெயிண்டிங்லாம் பண்ணாரு. அதே மாதிரி இங்க நீங்க பாக்குறதும் வெண்தாமரையில இருக்கக்கூடிய மகா சரஸ்வதி வீணையெல்லாம் ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பினிஷிங்ல பெயிண்டிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வார்னிஷ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதனால பலபலன்னு ஷைனிங்கா இருக்கக்கூடிய துர்கா லட்சுமி சரஸ்வதி அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த குவாலிட்டியில இருக்கிற பொம்மைகள் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கும். அதனால ரஷ் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. இப்ப பாக்குற இந்த மாதிரி பிரீமியம் டால்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிட்டு மூலமாவே நம்ம வாங்கிக்கலாம். ஏற்கனவே சிட்டு பத்தி நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்க பணம் சேர்த்து பிரீமியம் டால்ஸுக்காகவே இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் சிட்ல நீங்க ஜாயின் பண்ணி இந்த டால்ஸை நீங்க புக் பண்ணிக்க முடியும் அடுத்த வருஷத்துக்காக. 1000 கண்ணுடையாள் முண்டக கன்னி அம்பாள், மயிலாப்பூர் முண்டக கன்னி அம்பாளுடைய தரிசனம் தான் நீங்க பண்றீங்க. இந்த பினிஷிங் நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நல்ல ரெட்ல இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் பார்த்து பயப்படாம இருக்கிறதுக்காக ஒரு சட்டில் டோன்ல கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க. கிருஷ்ணர் அழகா ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன்ஸா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாண்டுரங்கன் ருக்குமாயி, ராதே கிருஷ்ணா, குருவாயூர் அப்பன், இந்த குழந்தை கிருஷ்ணரை இப்படி இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவை பாருங்க. யசோதா அம்மாவா இல்ல நம்ம அம்மாவான்ற மாதிரி அப்படி அழகா இருக்காங்க. காலை வந்து ரசிச்சு ருசிச்சு வாயில வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆலிலை கிருஷ்ணர் பாக்குறோம். காலிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணர். கோவர்த்தனகிரி செட்டு வந்து பிரீமியம் குவாலிட்டியில நல்ல நேர்த்தியா வந்திருக்கு. பசுமாடுல இருந்து அந்த எல்லா ஃபீச்சர்ஸையுமே ரொம்ப அழகா கொடுத்துருக்கிற கோவர்தனகிரி செட்டு பாக்குறோம். கிருஷ்ணர் 1.25 அடியில நல்ல உயரத்துல இருக்காரு. சம்மோகன கிருஷ்ணரும் பின்பக்கம் நம்ம பாக்குறோம். அடுத்து
வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கிட்டு போறக்கூடிய காட்சி. குருவாயூரப்பன் 1.5 அடி உயரத்துல நல்ல பினிஷிங்ல இருக்கிறதும், மேல வந்து வாரணமாயிரம் செட்ல வரக்கூடிய ஒரு காட்சி தான். ஆண்டாள் கண்ணாடியில பார்க்க கிருஷ்ணர் தெரியக்கூடிய காட்சி. நம்மாழ்வார் கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய அந்த சொரூபம் பார்க்கிறோம். துவாரகாபுரி துவாரகாநாத் பார்க்கிறோம். கோபாலனா பசுமாடுகளை காக்கக்கூடிய ரட்சகனா இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம பார்க்கிறோம். இப்படி கிருஷ்ணருக்காக 3 படிகள் ஒதுக்கி இங்கே அவங்களால என்ன வைக்க முடிஞ்சதோ வச்சிருக்காங்க. ஏராளமான கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் இருக்கு. கல்லழகருடைய மூலவர் தான் நம்ம பார்க்கிறோம். சுந்தரராஜ பெருமாள் பக்கத்துல பூதேவி ஸ்ரீதேவி தாயார் வந்துருவாங்க. மூலஸ்தானத்துல இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உற்சவ மூர்த்தி கல்லழகர் தாயாரோடு இருக்கக்கூடியதுதான் இப்போ நம்ம பார்க்கிறோம். வீட்டுல பூணூல் போடுற வயசுல குழந்தைங்க இருந்தா பிரார்த்தனையோட சீக்கிரமா உபநயனம் நடக்கணும்னு காயத்ரி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி கொலுல வைங்க. விஸ்வரூப அம்பாள் தான் நம்ம பார்க்கிறோம். விஸ்வரூப துர்க்கை, நவசக்தி துர்க்கை, விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு இத்தனை தலைகளோட பேப்பர் மிஷ்ல வந்திருக்கு. நிர்விக்னலட்சுமி இல்லத்துல இருக்கிறது கூட மண்ணில் தான், களிமண்ல தான் இருக்கு. இப்பதான் நமக்கு பேப்பர் மிஷ்ல கிடைக்குது. ஈஸியா வெளிநாடுகளுக்கு நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்ப முடியும். ராம்லல்லா தான் நீங்க இப்போ நல்ல குவாலிட்டியில இருக்கிற ராம்லல்லா பாக்குறீங்க. மூலஸ்தானத்துல இருக்கிற மாதிரியே அதே கலர்ல அவர் வந்து சூப்பரா இருக்காரு. கிருஷ்ணர் பாமா ருக்மணியோடு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். இது சின்ன சைஸ்லயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது 1.5 அடி சிலை. உலகளந்த பெருமாள் இவர் வந்து 2.5 அடி உயரத்துல இருக்காரு. சூப்பரான பினிஷிங்ல இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பொம்மைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 2 சைஸ்ல இருக்குங்கிறத முதல்ல பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம என்னென்ன பாக்குறோம்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி நாராயணர், குபேர லக்ஷ்மி இவங்க. அடுத்து பின்னாடி அதே தான் லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் 2 சைஸ்ல நமக்கு கிடைக்குது. இது வந்து லக்ஷ்மி குபேர லக்ஷ்மின்னு சொல்லலாம், அல்லது குபேரன் மடியில இருக்கிறது சித்ரலேகா அப்படின்னு குபேரனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லலாம். இதை பத்தியான கூடுதல் விவரங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். திருப்பதி பெருமாளும் அலமேலுமங்கா தாயாரும் நம்ம பார்க்கிறோம். வெங்கடாஜலபதி அலமேலுமங்கா தாயார். அடுத்தது நீங்க பார்க்கிறது திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளும் தாயாரும். தன்வந்திரி பாக்குறீங்க. உடம்பு சரியில்லாதவங்க வீட்டுல இருந்தா கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணணும். பூவராக பெருமாள் பாக்குறீங்க. மன்னார்குடி ராஜகோபாலன் செங்கமலவல்லி தாயார், ரொம்ப அழகான பினிஷிங்ல இருக்கக்கூடிய மன்னார்குடி ராஜகோபாலனை பாக்குறீங்க. அத்திவரதர் சயன கோலத்துல இருக்கிறது தான் நம்ம இப்ப தரிசனம் பண்ணிக்கிறோம். ராமானுஜர் செல்ல பிள்ளை ராமானுஜர் அப்படின்னு பெருமாளை மடியில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராமானுஜர் பார்க்கிறோம். நம்ம இந்த வீடியோவுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். சென்னை பூஜா சென்டர் இவங்க ஒரு ஹோம் பேஸ்டு சென்டரா இருக்கிறதுனால நீங்க ஒரு ப்ரையர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்த்து கொலு பொம்மைகள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நான் கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடா விலைப்பட்டியலோட சொல்லுங்க மேடம்னு சொல்றீங்க. விலைப்பட்டியல் ஒன்னொன்னு கேட்டு நம்ம அந்த வீடியோவை எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப லாங் டைம் ஆகுன்றதுனால தான் நான் விலைப்பட்டியல் சொல்றது இல்லை. நீங்க நிறைய பொம்மைகள் எடுக்கும்போது எல்லாருமே உங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க, அதனாலதான் நான் அதெல்லாம் சொல்றது இல்லை. ஆனா கேட்லாக் வந்து விசிபிளா இருக்கு. ஸோ சென்னை பூஜா சென்டரோடைய கேட்லாகை நான் வந்து லிங்கை இணைக்கிறேன். அவருடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு. தினந்தோறும் நீங்க சென்னை பூஜா சென்டரோட அப்டேட்ஸை பார்த்துட்டே வரலாம். அந்த கம்யூனிட்டி சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பரா பொம்மைகளோட அப்டேட்ஸ் அப்பப்ப சுட சுட நீங்க பார்க்கலாம். ஏன்னா எங்க ஒரு புது பொம்மை இருந்தாலும் அது சென்னை பூஜா சென்டருக்கு வந்துடும், அதனால நீங்க அதை பார்க்கலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து விலைப்பட்டியலோட நமக்கு கேட்லாகும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். கம்யூனிட்டிலையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நேர்ல வந்து பொம்மைகள் வாங்கணும்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். எல்லா தகவல்களுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து
ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்றேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய ஷாப்பிங்கை சென்னை பூஜா சென்டர்ல பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த நவராத்திரி எல்லா விதமான சுபிட்சத்தையும் தரக்கூடிய நவராத்திரியா அமையணும்னு நான் என்னுடைய அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சென்னை பூஜா சென்டர் அனிருத் ரொம்ப துடிப்பா நிறைய பொம்மைகளை நம்ம புதுசா கொண்டு வரணும், கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்கிறவரா இருக்காரு. அவருடைய பொம்மைகள் ஆல்ரெடி உலகம் பூரா போயிட்டு இருக்கு. இன்னும் மென்மேலும் அவர் பெருகி வளர்ந்து கொடுத்து அடுத்த முறை செய்யும் போது மனைவியோடு சேர்ந்து இந்த அழகான இந்த பிசினஸை ரொம்ப தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. அன்னை மீனாட்சி அவருக்கு திருமண பாக்கியத்தை விரைவில் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.